அறிஞராகவும் உலகமே போற்றும் மனிதராகவும் எளிய மனிதராகவும் கனவுகளின் நாயகனாகவும் இயல்புகளின் நாயகனாகவும் அக்னிசிற்கு சொந்தக்காரனாகவும் திகழ்ந்த நமது தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி பேச இது நான் கர்வமாக வந்துள்ளேன். கலாம் அவர்கள் தன் சிறு வயதிலிருந்தே வானத்தில் பறவைகள் விமானங்கள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் அடிக்கடி வானத்தை பார்த்து நானும் ஒரு நாள் இது போன்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவுதான் அவரை விமானியல் படிக்க தூண்டியது. எளிமையான குடும்பம் என்பதால் வருமானத்தை சமாளிக்கும் வகையில் நமது பள்ளி பருவத்திலே செய்தித்தாள் விநியோகிக்கும் பணியாற்றினார். விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை உருவாக்கிய இவர் தம் நாட்டில் விண்வெளித்துறையில் பெருமைப்பட வருகின்றார். இதனால் தான் இவரை விண்வெளி விஞ்ஞானி என்றும் ஏவுகணை மனிதர் என்றும் போற்றப்படுகின்றனர். 2003 ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் நாள் இந்தியாவின் தலை சிறந்த குடியரசுத் தலைவராக பொறுப்பை பெற்றிருந்தார். குழந்தைகளும் இள வயதிலும் அனைத்து தலைவரும் நேசிக்கப்பட்ட மாபெரும் தலைவர். புகழ்பெற்ற விஞ்ஞானியாக ஓய்வு பெற்ற கலாம் நாடு முழுவதும் பயணம் செய்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை சந்தித்து உரையாடி நிகழ்த்தி அவர்களுக்கு தேசப்பற்று ஊன்றி வளர்த்தார். கனவுக்காக கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுதான் லட்சிய கனவு என்று மாணவர்களின் மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தியது. 2015 ஜூலை 27ஆம் நாள் ஷீலாங் நகரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ற கல்லூரி மாணவர்களின் மத்தியில் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது மாணவி கீழே விழுந்தார். தனது இன்னுயிரை பிரிந்தார். உட்கரும் என்ற இடத்தில் கலாமின் நினைவாக ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. கலாம் ஆற்றிய சாதனைகளின் சேவைகளில் பாராட்டி அவர்களுக்கு பாரத ரத்னா, பத்மபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளை வழங்கி அரசு கலாமை சிறப்பித்துள்ளது. கலாம் பிறந்த நாளான அக்டோபர் 15 ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தனது கவிதைகள், நூல்கள் மற்றும் பொன்மொழிகள் மூலம் உலக மக்கள் மனதில் என்றும் நீங்காத இடம் பெற்றவர் கலாம். அவரை பற்றி பேச நான் மட்டுமல்ல